ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமே ஆனந்தம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது மாப்பிளை சம்பா அரிசியில் செஞ்ச ஒரு ஸ்வீட் பணியாரம், அப்பம்னு சொல்லலாம். இதை சாதாரணமாக நம்ம பச்சரிசியில் செய்வோம். அதே மாதிரி கோதுமை அல்லது மைதா இதுலேயும் அப்பம் செய்வோம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாப்பிளை சம்பா அரிசியில் செய்ய போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமானது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் மாப்பிளை சம்பா அரிசியை ஓவர் நைட் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு மினிமம் 5 hours ஊற வைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் ஊறின அரிசியை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கப் தேங்காய், ஒரு கனிஞ்ச வாழைப்பழம், கூடவே ஒரு 3 ஏலக்காய் இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாப்பிளை சம்பா ஊறின தண்ணியே இதை அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். அதை கீழே கொட்டுறக்கூடாது. இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இதுக்கு 3/4 டம்ளர் அளவு வெல்லம் சேர்க்குறேன். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாகவோ அல்லது கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 20 minutes அப்படியே ஊறட்டும். இப்போ குழிப்பணியார சட்டியில் நெய் சேர்த்துருக்கேன். இந்த மாவை ஊற்றி நல்லா 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் அடி பிடிச்சிடும். இப்போ நம்மளோட மாப்பிளை சம்பா வெள்ளை அப்பம் ரெடி. ரொம்ப சுவையாக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும். அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.